சென்னை. சென்னைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, முன்னாடிலாம் பார்த்தோம் அப்படின்னா, தென் சென்னை, மத்திய சென்னை, வட சென்னை. இப்போ இதில வட சென்னை அப்படின்றத தனியான ஒரு பார்வையாவே இருந்துட்டு இருந்தது மக்கள்கிட்ட பொதுவா. ஏன்னா வட சென்னையில பெரிய அளவுல வளர்ச்சி இல்ல. வட சென்னை அப்படின்னா அவர்கள் மீதான பார்வை, சமூக பார்வை அப்படின்றது வேறு மாதிரியான ஒரு சூழல் இருந்தது. அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் விஷயமா என்ன பண்ணாங்க அப்படின்னா, தென் சென்னை, மத்திய சென்னைக்கு இணையா வட சென்னையினுடைய வளர்ச்சியை கொண்டு வரணும். வட சென்னை மக்கள் வட சென்னைகளே அவர்களுக்கான வேலையை பார்த்துக்கணும், அவர்களுக்கான கல்வி அவர்களுக்கு அந்த இடத்திலேயே கிடைக்கணும், அவர்கள் சிரமப்படக்கூடாதுன்றதற்காகவே வட சென்னை வளர்ச்சி திட்டம் அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதன் மூலமா இன்னைக்கு வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னைக்கு இணையா வளர்ந்துட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அங்க தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய திட்டங்களால பார்த்தோம் அப்படின்னா, பள்ளிக்கல்வி, அதாவது பள்ளிக்கல்விக்காக பல்வேறு திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருக்கு. நிறைய ஸ்கூல்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அங்கே மேம்படுத்தப்பட்டிருக்கு. பள்ளிக்கூடங்களில் வகுப்பு அறைகள் அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, 5ஆம் வகுப்பு வரை இருந்த பள்ளிக்கூடங்கள் 8ஆம் வகுப்பு வரை, 12ஆம் வகுப்பு வரை அப்படின்ற அந்த தரம்ன்றதும் உயர்த்தப்பட்டிருக்கு. இன்னொரு பக்கம் அவர்களுக்கு அங்கேயே வேலை வாய்ப்பை உருவாகும் வண்ணம் அந்த இடத்தினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாற்றிருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, வடசென்னையினுடைய உட்கட்டமைப்பை தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெரிய அளவில் மாற்றிருக்காங்க. அதனால் அவர்களுக்கு அவர்கள் இடம் அருகிலேயே பணிகள் கிடைக்கும் வண்ணம், அல்லது அவர்கள் போக்குவரத்திற்கு எளிதாக போயிட்டு வரக்கூடிய வண்ணம் இன்னைக்கு வடசென்னையினுடைய உள்கட்டமைப்பு மாற்றப்பட்டிருக்கு. இதை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறோம். அதுலேயும் குறிப்பாக திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி எந்த அளவு இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பெரிய அளவில் மாற்றமும் வளர்ச்சியும் கண்டிருக்கு அப்படின்றத பார்க்க போகிறோம். இதற்காக திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் பேசலாம். உங்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு வடசென்னை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ பெருமையாக இருக்குது? என்னோட பேர் வந்து சரத்குமார். நான் திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட எண்ணூர் பகுதியில் இருக்க வள்ளுவர் நகர் கிராமத்திலேருந்து வரேன். மேடம் ஃபஸ்ட்டு கேட்டாங்க வடசென்னை அப்படின்றப்ப எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் பிறந்து வந்தது எல்லாமே எண்ணூர் பகுதியிலேருந்து வந்தது தான். அது வடசென்னையின் ஒரு முக்கிய அங்கமாக இருக்கிறது. பட் கல்வி பயின்றது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தென் சென்னை, மத்திய சென்னை சார்ந்த சென்னை ராயப்பேட்டையில் புது கல்லூரியில் நான் வந்து யூஜி அண்ட் பிஜி ரெண்டுமே அங்கே தான் படித்தேன். நான் படித்த காலகட்டத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் வரப்போ நான் எண்ணூர்லேருந்து வரேன்னும் போது அவங்க வந்து நம்ம பார்க்குற பார்வை ஒன்று இருக்குல்ல, இவங்க எண்ணூர் அப்படின்னா வடசென்னை, எப்படி சொல்கிறது, இவங்ககிட்ட ஒரு அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் கூட இருக்காது, ஒரு சாலை வசதிகள் இருக்காது, பேருந்து வசதிகள் இருக்காது. சம்டைம்ஸ் இப்போ நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வீடெல்லாம் அந்த சைடு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ராயப்பேட்டா, மவுண்ட் ரோடு, ஐசவுஸ் அந்த சைடு இருக்கும்போது அவங்க வீட்டுக்கு நம்ம எளிதாக போயிடலாம். அதே நேரத்தில் அந்த பசங்களை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் போது ஒரு தயக்கம் இருக்கும். என்ன அப்படின்னா, மழைநீர் வடிகால் வாய்கள், அப்புறம் இந்த சாக்கடை, இந்த இதெல்லாமே வந்து ஓப்பன்லேயே ஓடிட்டு இருந்தது. போதிய பேருந்து வசதிகள், இது மட்டும் இல்லை, போதிய பேருந்து வசதிகள் இதெல்லாம் இல்லாமல் நம்ம கொஞ்சம் கூட்டிகிட்டு வரதுக்கே ஒரு சின்ன தயக்கம் இருக்கும். ஏன்னா அவங்க ஏரியாவுக்கு போகிறப்ப கொஞ்சம் நல்லா டீசெண்டாக இருக்குது, நம்ம ஏரியாவுக்கு வரும்போது இப்படி இருக்குது அப்படின்னும் போது ஒரு தயக்கம் இருக்கும். இன்றைக்கி அந்த நிலைமை வந்து கொஞ்சமே மாறி இருக்கு. நான் வந்து எண்ணூர்லேருந்து வரேன். எண்ணூர் பகுதி இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியோட மேற்கு பகுதியில் இருக்குது. பொதுவாகவே இந்த சட்டமன்ற தொகுதியில் எண்ணூர் பகுதி அப்படின்றது ஒரு புறக்கணிக்கப்பட்ட பகுதியாக தான் இருக்கும். பெரும்பான்மையான வளர்ச்சி பணிகள் மத்திய பகுதியிலையும் கிழக்கு பகுதியிலும் நடக்கும்போது மேற்கு பகுதியில் பெருசாக நடக்காது. ஆனால் எப்போ இந்த நிலை மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஏரியாவில் இப்போ ஒரு அடிப்படையான கட்டமைப்பு வசதிகள் எடுத்துக்கிட்டோன்னா, ஒரு மருத்துவமனை, ஆரம்ப சுகாதார நிலையம், அதுக்கு ஒரு பேருந்து நிறுத்தம், நூலகம், கல்யாண மண்டபம், முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நகராட்சி சார்பாக சமுதாய நல கூடம் இருந்துச்சு, அப்புறம் மார்க்கெட், இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்காக டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. இதெல்லாம் இருந்துச்சு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2000 அந்த காலகட்டத்துக்கு முன்னாடி வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருந்துச்சு. கல்யாண மண்டபம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, எண்ணூர் நகராட்சி முன்னாடி நகராட்சியாக இருந்தது, அதுக்கப்புறம் பின்னர் மாநகராட்சியாக மாற்றப்பட்ட தரம் உயர்த்தப்பட்டது. எண்ணூர் நகராட்சியாக இருந்த காலகட்டத்தில் எங்கள் அக்காவோட, என்னோட மூத்த சகோதரிக்கு கல்யாணம் எண்ணூர் நகராட்சி மண்டபத்தில் தான் நடந்துச்சு. இது எந்த காலகட்டத்தினா 2002 காலகட்டத்தில் எங்கள் அக்காவோட கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த கல்யாண மண்டபம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கிட்டத்தட்ட அந்த திமுக ஆட்சி காலம் முடிந்து திரும்பி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி காலம் தொடங்கினதுக்கப்புறம் அந்த கட்டடம் வந்து பழுதடைஞ்சு போகுது. அதை வந்து மறுசீரமைப்பு பண்ணுறதுக்கு எந்த முயற்சிகளும் எடுக்கலை. சரி, அது எடுக்காமல் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதை இன்னும் ஒரு படி மேலே போயிட்டு அதை வந்து குப்பை கிடங்காக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எங்கள் எண்ணூர் வியாபாரிகள் சங்க திருமண மண்டபம் இருக்குது, புனித சூசைப்பர் திருமண மண்டபங்கள் இருக்குது. ஒரு கல்யாணம்னு சொல்லிட்டு போனீங்கன்னா 30,000 50,000 வரைக்கும் அங்கே வந்துட்டு காசு வாங்குறாங்க. ஆனால் இதே நகராட்சி சார்பாவோ இல்லை மாநகராட்சி சார்பாவோ இருந்தால் குறைந்த செலவில், ஏன்னா எங்கள் ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கப்பட்டவங்க கிடையாது, எல்லாம் அண்ணன் காட்சிங்க தான்.
நம்ம கடலுக்கு போகிற மீனவ சொந்தங்கள், அதுக்கப்புறம் கட்டிட தொழிலுக்கு போகிற பெரும்பான்மையான சொந்தங்கள்லாம் இருக்காங்க. இவங்களால ஒரு 30,000 50,000 கொடுத்து செலவு பண்ணுற இது போய் இந்த இதில் இருந்துச்சுன்னா, ஒருவேளை அந்த சமுதாய நலக்கூடங்கள், கல்யாண மண்டபங்கள் இருந்துச்சுன்னா இன்றைக்கி நல்லா இருந்திருக்கும். ஆனால் அது எல்லாமே இன்றைக்கி மாறி வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த 6லேருந்து அந்த 11லேருந்து 21 காலகட்டத்தில் பயன்படுத்த முடியாத அளவிற்கு சமூக விரோதிகளால் ஃபுல்லாக மது அருந்துறது, ஏகப்பட்ட சமூக விரோத செயல்கள் நடைபெற்று இருந்தது. 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேட்பாளராக நிறுத்தப்பட்ட மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு KP சங்கர் அவர்கள் வந்துட்டு சில வாக்குறுதிகள் கொடுத்தார். எண்ணூரில் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் வந்து பெரும்பாலும் உருவாக்கப்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் மட்டும்தான். அதை நான் இப்போ முன்னர் குறிப்பிட்டபடி ஆரம்ப சுகாதார நிலையமாக இருக்கட்டும், பேருந்து நிறுத்தியமாக இருக்கட்டும், நூலக வசதிகள், மீன் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த திருமண மண்டபம், சமுதாய நலக்கூடங்கள், இது எதுவுமே அந்த இடைப்பட்ட காலம் 2011லேருந்து 21 வந்த காலகட்டத்தில் செயல்பாட்டில் இல்லாமல் போயிடுச்சு. ஆரம்ப சுகாதார நிலையமும் மார்க்கெட்டை மட்டும் செயல்பாட்டில் இருந்துச்சு, பேருந்து நிலையம் இருந்துச்சு. ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழுதடைந்து எப்போ எந்த அசம்பாவிதம் நிகழும் அப்படின்னு தெரியாத அளவுகள் இருந்துச்சு. அப்போது வந்து 2021 சட்டமன்ற உறுப்பினராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நிற்கிறதுக்கு வந்த KP சங்கர் அவர்கள் வந்துட்டு ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. என்ன அப்படின்னா, நான் ஒரு வேளை ஜெயிச்சு வந்து இந்த திருட்டூர் சட்டமன்ற உறுப்பினராக வந்தேன் அப்படின்னா, இந்த எண்ணூர் முன்னர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி திரும்பி கொண்டு வருவோம். அதுலேருந்து ஒரு படி 2.0 எண்ணூர் 2.0 மாற்றி இதை அப்டேட் பண்ணி தருவேன்னு சொல்லிட்டு ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு. அதை செஞ்சாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாகவே செயல்படுத்திட்டு இருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, இந்த அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் 1 2 இல்லை, பேருந்து நிறுத்த பணிகள் நடைபெற்று இருக்குது. ஏறத்தாழ கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் செலவில் எண்ணூரில் நவீன பேருந்து நிறுத்தம் பணிகள் வந்து விரைந்து நடைபெற்று இருக்குது. கலைஞர் நூற்றாண்டு நூலகம், எங்கள் பெற்றவங்க எங்கள் அம்மாலாம் அந்த நூலகத்தில் பயனடைஞ்சிருந்தாங்க. ஆனால் அந்த நூலகம் வந்து செயல்பாட்டில் இல்லாமல் இருந்துச்சு. இன்றைக்கி 2 தளங்களுடன் கூடிய நவீன நூலகம். நான் அந்த நூலகத்தை போய் பார்வையிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட 15-20 கம்ப்யூட்டர் கிட்ட, அதாவது நார்மலாக புத்தகம் மீன்ஸ் புத்தகம் மட்டும் வச்சு இது இல்லாமல் இன்றைக்கி அடுத்த பசங்க வந்துட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி நல்லாவே சிஸ்டமைஸ்டாக இருக்கிறது எல்லாமே வச்சு நூலகம் ரெடி திறப்பதற்கு கூடிய விரைவில் திறக்கப்பட இருக்குதுன்னு நினைக்கிறேன். பணிகள் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஆரம்ப சுகாதார நிலையம். நான் எண்ணூரில் இருந்த ஆரம்ப சுகாதாரத்தில் பிறந்த பிள்ளை, சரிங்களா? ஆனால் ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது அப்படின்னா நாளுக்கு நாள் அது அப்டேட் ஆகிட்டு போகணும். ஆனால் கடந்த ஒரு 10 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் வந்துட்டு அதோட படிநிலை கீழ் நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட் காய்ச்சல், இப்போ நம்ம போனோன்னா ஒரு பேராசிட்டமல் இல்லை இது மாதிரி சளின்னு சொல்லிட்டு போனோன்னா சிட்ரஸ், இந்த மாதிரி மாத்திரை கூட நிறுத்திக்கிட்டாங்க. நான் எங்கள் தாத்தாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இருதய நோயாளி. அவருக்கு மாதாந்திர மாத்திரைகளுக்கு சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் வந்து தான் மாத்திரை வாங்கிட்டு இருந்தேன். உள்ளபடி சொல்லப்போனால் சும்மா சொல்லணும்னு இல்லை, 2021 வந்ததுக்கப்புறம் மக்களை தேடி மருத்துவம்னு ஒரு ஸ்கீம் ஒன்று வந்துச்சு. அப்போ வந்துட்டு நான் கூட சரி சும்மா வெளியே சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு இதை விரிவுபடுத்துவாங்கன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருந்தேன். தாத்தா கிட்டத்தட்ட 78 வயசு அந்த வந்து இது பண்ணப்போ பாக்ஸ் வீடை தேடி வந்துச்சு. மக்களை தேடி மருத்துவத்தை அந்த திட்டத்தின் கீழமா எண்ணூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு போயோ இல்லை ஸ்டான்லி அரசு பொது மருத்துவமனைக்கு போயோ வாங்க வேண்டிய மருந்து மாத்திரைகள் எங்கள் வீடு தேடியும் ஒரு சில சபைகள் முடியாதவங்களுக்கு நம்ம எண்ணூர் மருத்துவம், இப்போ நீங்கள் அங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர் பயணிச்சு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் வாங்குறதுக்கும் ஸ்டான்லி மருத்துவமனையில் வாங்குறதுக்கும் எண்ணூர்லேயே வந்து கிடைக்குது அப்படின்றது பெரிய விஷயம். இன்றைக்கி அந்த மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு 10 படுக்கைகளுடன் கூடிய எக்ஸ்ரே ஸ்கேன் போன்ற அதிநவீன வசதிகளுடன் கூடிய மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டு கட்டுமான பணிகள் முடிந்து திறப்பதற்கு ஏதுவாக இருக்கிறது. 2. 3வது, எங்களுடைய பகுதி வந்து மீனவ சமுதாய மக்கள் பெரும்பான்மையாக வசிக்கிற பகுதி. மீன் வியாபாரம், பலசரக்கு வியாபாரங்கள், காய்கறி பொருட்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் தான் போட்டு விற்கிறாங்க. எங்களுடைய சாலையை ரொம்ப குறுகலான சாலை. அண்ணன் சொன்னாங்க இது மாதிரி வந்துட்டு அவர் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாங்க, நான் வந்தேன் அப்படின்னா எங்கே வந்து அந்த நவீனப்படுத்தப்பட்ட மீன் அங்காடி உங்களுக்கு நாங்கள் கட்டித்தருவோம்னு சொல்லிட்டு அதோட பணிகளும் நடந்துட்டு இருக்குது. உண்மையாகவே ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமா தான் இருக்குது. செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு நிலை அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப பெருமிதமாக மாறிருக்கு. உண்மையாகவே அப்படி தான் சொல்லணுங்க. ஏன்னா நாங்கள் ஒன்ஸ் அப்பான டைமில் வந்துட்டு நீங்கள் சொன்னபடி தான் எண்ணூரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தவங்க, இப்போ உங்களுக்கு என்னப்பா இதோ விம்கோ நகர் வரைக்கும் மெட்ரோ வந்துருச்சு, அடுத்து எண்ணூரை நோக்கி வரதுக்கான பாதைகளும் இதாக இருக்குது. இன்றைக்கி உள்ளபடி இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா இப்போ 2 விஷயங்கள் சொல்லியிருந்தேன். இப்போ அங்காடிகள், அதாவது நவீன மீன் மார்க்கெட்டும் கட்டுமான பணிகள் ஆல்மோஸ்ட் முடிகிற பணிகள் இருக்குது. ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் எங்களுக்கு. நாங்கள் ஃப்யூச்சரில் இல்லை எங்கள் பிள்ளைங்கள்லாம் பயன்படுத்தினா எங்கள் அக்காவோட கல்யாணம் வந்துட்டு எண்ணூர் அந்த சமுதாய நல கூடத்தில் நடந்ததுன்னு சொன்னேன். இன்றைக்கி திருமண மண்டபம், சமுதாய நல கூடமும் கட்டுமான பணிகள் முடியும் தருவாயில் இருக்குது. ஓகேங்களா? இது 4. 5 பேருந்து நிறுத்தம். உள்ளபடி சொல்லணும்னா நான் வந்து 2011லேருந்து 2014 வரைக்கும் யூஜி, 14 to 16 பிஜி. இந்த இடைப்பட்ட காலத்தில் நாங்கள் எண்ணூர்லேருந்து ப்ராட்வே வந்துட்டு ப்ராட்வேலேருந்து ராயப்பேட்டை போகணும். இல்லைனா ஒன்சின்றது எண்ணூர்லேருந்து திருவண்ணாமலை செல்லும் பேருந்து ரொம்ப நேரத்துக்கு ஒரு தடவை தான் எடுப்பாங்க. ப்ராட்வே செல்லும் பேருந்து இருக்கும்.
இன்னைக்கு அந்த 1C வழித்தடத்திற்கான பேருந்துகளை அதிகப்படுத்தியிருக்காங்க. எங்கள் எண்ணூர்லேருந்து பெரும்பான்மையான மாணவர்கள் வந்துட்டு மவுண்ட் ரோட்டில் இருக்க பிள்ளைகள், அரசு பிள்ளைகள், அரசு கல்லூரிகள், நம்ம காயிதே மில்லத் காலேஜாக இருக்கட்டும், குயின் மேரிஸ் காலேஜாக இருக்கட்டும், இங்கே வர பிள்ளைகள் தான். ஏன்னா எல்லாமே ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதனால வந்துட்டு அந்த பிள்ளைகள் வந்துட்டு போகிறதுக்கு ஏதுவாக பேருந்தோட இடைப்பட்ட நேரங்கள் இருக்குல்ல, அதை சரி பண்ணி பேருந்துகள் உடனுக்குடையாக கிடைக்கிறதுக்கான வழி ஏற்படுத்தியிருக்காங்க. ரெண்டாவது ரொம்ப முக்கியமானது, அன்னைக்கு நாங்கள் ரொம்ப ஒழுகிற பேருந்தில் பயணித்தோம். போயிட்டு வந்தோம். மழை சீசன் அப்படின்னா பஸ்ஸுக்குள்ளேயே கொடை பிடிச்சிட்டு போகிற சூழல் தான் இருந்துச்சு. உண்மையாகவே இன்றைக்கி வந்துட்டு அந்த நீல நிற பேருந்துகள், அந்த மகளிர் விடியல் பயண பேருந்துகள் எண்ணூரை அலங்கரித்து கொண்டு இருக்கின்றன. இது நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்தோ இல்லை சந்தேகம் இருந்தால் எண்ணூரை வந்து பாருங்கள். என் பேர் செல்வி, சின்ன சேக்காட்டிலேருந்து வரேன். நிறைய எங்கள் வீட்டிலலாம் நிறைய மழை பெய்யும், தண்ணி போகாது, வசதி இல்லை, நான் நடக்கக்கூட முடியாது. அப்படி இருக்கிறப்போ இப்போ வந்து அவர் அண்ணன் வந்து முதலமைச்சர் வந்து அவர் வந்து இப்போ ரோடெல்லாம் போட்டு இப்போ அவர் வழியாக வந்து ரோடெல்லாம் போட்டு கொடுத்துக்கிறாரு. நல்லா தண்ணி போகுது, தண்ணி போகிற வசதியெல்லாம் நல்லா இருக்குது. நடக்க முடியாது, ஜனங்க ஸ்கூலுக்கு போவோம், ஸ்கூலில் போய் ஒழிஞ்சிப்போம், போய் படுத்துக்குவாங்க, தான் இடம் விடுவாங்க எங்களுக்கு. அந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. இப்போ நல்லா தண்ணியெல்லாம் போகுது, தண்ணி வசதி போகுது, நல்லா மக்கள்லாம் நல்லா ரோட்டில் நடக்கிறாங்க. கொடை பிடிச்சி நடக்க கூட முடியாது. இப்போ சென்னையில் வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தது. இப்போ 2 நாள் ஒரு வாரம் மழை பெஞ்சுது. ஆமாம், 2 நாள் மழை பெஞ்சுது மேடம். அந்த மழைக்கெல்லாம் கூட நல்லா தண்ணியெல்லாம் நல்லா போயிடுது, நிற்கலை. இதே மழை முன்னாடி பெய்யும் போது எப்படி இருந்தது? தண்ணி ஒரு நல்லா அப்படியே இடுப்பு அளவுக்கு இருக்கும் தண்ணி. எங்களுக்கு ஸ்கூலுக்கு போயிடுவோம். அந்த பல்ஜி பத்தில் இருக்கிறவங்களும் வந்து ஸ்கூலில் வந்துடுவாங்க. இந்த சேக்காட்டில் உள்ளவங்களும் மழை வந்தாலே ஸ்கூலுக்கு போய் போயிடுவோம். இப்போ அப்படி கிடையாது. ஒரு ஸ்கூல் கட்டி கொடுத்துக்கிறாரு. ரெண்டாவது வந்து சத்துணவு வந்திருக்கு, எல்லாமே செஞ்சுக்கிறாரு. மாதம் 1000 ரூபாய் தராரு. யார் தருவா? அண்ணன் தம்பி தருவாங்களா? கூட பிறந்து தராங்களா? யோசிக்கிறாங்க கொடுக்குறது கூட. பெற்ற புள்ளிங்க கூட செய்ய மாட்டேன், ஆனால் அவர் தராரு. அதை தரத்து கூட ஜனங்க நிறைய பேர் கெடுக்கிறதுக்கு இருக்கிறாங்க. நம்ம அதெல்லாம் சொல்ல விரும்பலை. அவர் தரது அந்த மனசு வரணும் தரத்துக்கு, அது கொடுக்குறாரு. அதை பற்றி நான் இப்போ ரோடெல்லாம் நல்லா சரி பண்ணுறாரு. இன்னும் நல்லா சரிப்படுத்தணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இப்போ நீங்கள் மாதம் 1000 ரூபா வாங்குறோம்மா. அந்த மாதம் 1000 ரூபாய் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மாத்திரை, சுகர் மாத்திரை வாங்கிக்கிறோம். சாப்பிட்றோம், ஏதோ ஒரு 2 வேளை சாப்பிட்றோம், 3 வேளை கூட சாப்பிட்றோம். அந்த மாதிரி வச்சுக்கிறோம். ஏன்னா வந்து எங்களுக்கு வசதி யாரும் கிடையாது, எங்களுக்கு பிள்ளைங்களுக்கு சரி கிடையாது எங்களுக்கு. அதனால் அவர் தராங்க. அந்த 1000 ரூபாய் தான் வச்சுன்னு வாடகை வீட்டில் தான் இருக்கிறோம். நாங்கள் சொந்த வீடெலாம் கிடையாது. எங்களுக்கு 1000 ரூபாய் தான் கடை போட்டுங்கிறோம். அதை வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம். மாதம் வருதா 1000 ரூபாய், அதை வச்சு நாங்கள் பார்த்துக்குறோம். எங்களுக்கு வந்து அவர் வந்து வாழ்வாதாரத்துக்கு வந்து வழி தேடி கொடுத்துக்கிறாரு. ஆனால் அது செயல்படுத்தணும் நல்லா இன்னும். என் பேர் வாசுகி. எங்களுக்கு தலைவர் வந்த பிறகு இந்த 1000 ரூபாய் தண்ணி வசதி எல்லாம் ஸ்கூலில் வந்து ஏசி போட்டிருக்காங்க, ஃபேன் போட்டிருக்காங்க. எது கேட்டாலும் உடனடியாக ஓடியாந்து செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு தலைவர் நியமித்து கொடுத்துருக்காங்க. எங்கள் ஊர் ஸ்கூலில் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. தலைவர் வந்த பிறகு அந்த ஸ்கூலில் என்னென்ன எது செய்யணுமோ அதெல்லாம் செய்து கொடுத்துருக்காங்க எங்கள் கேபி சங்கர். ஆனால் வந்து மறுபடியும் அவர் தான் வரணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். சரி, அவங்கக்கிட்ட. பேர் மீனா. நான் வந்து 14வது வார்டு, திருவச்சூர்லேருந்து வரேன். நாங்கள் வந்து வட சென்னைனாலே வந்து லேடிஸ் நடக்கிறதுக்கு வந்து பயமாக இருக்குது, அந்த இடத்துல எப்படி தான் போகிறாங்க, இதுவாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த லைட்டெல்லாம் வந்து நாங்கள் லைட் ஹவுஸில் தான் பார்த்துருக்குறோம், ஃபோக்கஸ் லைட்டெல்லாம். ஆனால் இப்போ வந்து எங்கள் வார்டுலேயே 5 ஃபோக்கஸுங்க, இந்த முனையிலேருந்து இந்த முனை. நான் வந்து வேறு இதில் இருந்தேன், ஆனால் இருந்தாலும் நான் வந்து காசிமோடில் மீன் விற்க போவேன். நைட்டில் 1 மணிக்கு எழுந்து போவேன், தைரியமாக போவேன். நான் 1 மணிக்கு போயிட்டு காலையில் தான் வருவேன். இருந்தாலும் எனக்கு வந்து அங்கே நல்லா தைரியமாக எந்த ஒரு இதுவும் இருக்காது. நாங்கள் வந்து தைரியமாக போவோம். எங்கள் பெண்களுக்கு வந்து எந்த ஒரு தொல்லையும் இருக்காது. எப்போமோ அந்த ஃபோக்கஸ் லைட் வந்து ரொம்ப வெளிச்சம் கொடுக்கும். அதிகமான லைட் வெளிச்சத்தை கொடுத்தது அண்ணன் கேபி சங்கர் அவர்கள். இந்த மாமன்ற உறுப்பினர் சாதாரண அண்ணன் தம்பி கூட தூரமாக, ஒரு விஐபி கூட வந்து தூரமாக இருந்து தான் பேசுவோம் நாங்கள். ஆனால் இப்போ வந்து இருக்கிற எங்கள் முதல்வர் வந்ததுலேருந்து அவர் இந்த இது வந்தது பக்கத்தில் வந்து பேசுகிற அளவுக்கு நாங்கள் வந்து அதுக்கு முன்னெல்லாம் ஒரு 10 வருஷம் முன்னெல்லாம் அதோ போகிறா இருப்பார் எம்எல்ஏ, அதோ போகிறாங்க எம்சின்னு தூரமாக இருந்து தான் பார்த்துக்குறோம். ஆனால் இப்போது எங்களுக்கு எதனா ஒன்றுனா பக்கத்தில் இருந்து செய்கிற அளவுக்கு எல்லா தைரியத்தையும் கொடுத்துக்கிறாரு. பெண்கள் சுய உதவி குழுனா ஒரு பெண்களை கூப்பிட்டு முன்னே இது செய்யணும் அது செய்யணும் எல்லாத்தையும் வந்து சொல்லி கொடுத்ததும் அவங்க தான். இன்றைக்கி நாங்கள் இவ்வளோ தைரியமாக இங்கே வந்து உட்காந்ததுக்கு காரணமே நம்ம முதலமைச்சரில் உருவாக்கின ஆள்லேருந்து தான். நாங்கள் இந்த வார்டில் வந்து எங்களுக்கு எல்லா உதவியும் இப்போ கூட ஒரு சாதாரண ஒரு மழை கோர்ட்டு போட்டுன்னு மக்களோட மக்கள் எங்களுக்கு உதவி செஞ்சாங்க. தண்ணி இருக்கா, எங்கள் குழந்தைங்க, அதுக்கு முன்னெல்லாம் நாங்கள் வந்து எல்லா பொருளும் வந்து சேராது எங்களுக்கு எதுவுமே.
இந்த மழையில் கொடுக்குற பொருள் ஒரு சாப்பாடு கூட எதுவுமே வந்து சேராது. ஆனால் இப்போ வந்து அவங்களே சட்டமன்ற உறுப்பினரே வந்து வீட்டாண்ட வந்து, என்னம்மா சாப்பிட்டீங்களா காலையில், மழை வருது என்ன வந்து சேர்ந்துதா, இது போலலாம் எங்களுக்கு கொடுத்து எங்களை இந்த அளவுக்கு திருவொற்றூரை பெருமையாக ஆக்கி வச்சதே எங்கள் கேபிபி சங்கரன் அவர் தான். நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த லேடிஸ்க்கெல்லாம் வந்து மாதம் யூஸ் பண்ணுற பொருளெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல்லே மாதம் கொடுக்குறாங்க எங்களுக்கு எல்லா உதவியும். இப்போ நீங்கள் நைட்டு 1 மணிக்கு வேலைக்கு போயிட்டு வரீங்க, இப்போ பெரிய நம்பிக்கையாக இருக்கா? இந்த இல்லை, பயம் நாங்கள் தான் நம்பிக்கையே. நைட்டில் அன்டைமில் நான் போகிறேன் கடைக்கு, இங்கேருந்து போய் மெயின் ரோட்டில் போய் வண்டி ஏறுவேன். அந்த லைட்டு ஃபோக்கஸ் லைட்டு யாரும் கிட்ட வர முடியாது. ஏன்னா எல்லாத்துக்கும் எங்கள் லைட் வெளிச்சத்தை கொடுத்துக்கிறாரு. இது வரைக்கும் நான் வந்து ஒரு 10 லைட்டு தான் பார்த்துருக்குறேன், தெரு விளக்கு மட்டும் ஏறி எங்கள் வீட்டு வாசலில். ஆனால் இன்றைக்கி வந்து முனை ஃபோக்கஸ் போல் நான் லைட் ஹவுஸில் பார்த்த லைட்டு என் வீட்டு வாசலில் எரியுதுன்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷம், இது எவ்வளோ பெருமையாக இருக்குது. எங்களுக்கு அந்த வார்டில் அந்த அவங்க கொடுத்த பொருள்லாம் எங்களுக்கு டைரெக்டாக இப்போது தலைவர் கொடுக்குறாருன்னா, இப்போ ஸ்டாலின் அவர் கொடுக்குறாருன்னா டிவியில் சொல்வார்னா இது வந்து உதவி செய்கிறேன்னு. ஆனால் வந்து இந்த அளவுக்கு டைரெக்டாக எங்கள் வீட்டாண்டியே வந்து நான் பார்க்குறேன்னா அது எவ்வளோ இதுவாக இருக்குது. நேராகவே எங்களுக்கு அவர் சட்டமன்றம் கொடுக்குறாரு, எங்கள் வார்டு மாமன்ற உறுப்பினர் செய்கிறாங்க. எங்களுக்கு எந்த இதுவும் இல்லாமல் நல்லா பெண்கள் தைரியமாக, அதே போல் இலவச பஸ்ஸு. நான் எங்கே போகிறேன்னா, நான் வேலைக்கு போகும்போது மறுபடியும் நான் நைட்டில் வேலைக்கு போயிட்டு மறுபடியும் வேலைக்கு போவேன். பஸ் இலவசமாக, எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட கூட காசு கேட்க மாட்டேன். இலவச பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுவேன். போயிட்டு அங்கேருந்து கடைக்கு வருவேன். மறுபடியும் பூ வாங்கினானா எனக்கு பூ, கோவிலுக்கு போனான்னா கோயில். இந்த இலவச பஸ்ஸு கொடுத்தது எங்களுக்கு எவ்வளோ இது. இந்த இலவச பஸ்ஸுக்கு சொல்கிறாங்களா, அது என்ன 5 ரூபா டிக்கெட்டு 10 ரூபா டிக்கெட் தானே, காசு கொடுத்து போக வேண்டியதானன்னு சொல்லி இது பண்ணாங்கல்ல, அப்போ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்க? அது வந்து இருக்கப்பட்டவங்க அப்படி தாங்க பேசுவீங்க. எங்கள் இல்லாதப்பட்டவங்க கிட்ட நீங்கள் வாங்க, நாங்கள் டெய்லி அனுபவிக்கிறத வந்து பாருங்கள். அந்த 5 ரூபா 10 ரூபா இருந்தால் என் பிள்ளைக்கு நான் சாப்பாடு செய்வேன், என் பிள்ளைக்கு நான் எதனா வாங்கி கொடுப்பேன். ஸ்கூலில் ஒரு பேனானா வாங்கி கொடுப்பேன் நான், ஒரு 5 ரூபா 10 ரூபா இருந்தால். இவங்களுக்கு அந்த 5 ரூபா 10 ரூபா அது மட்டும் கொண்டு நிறுத்த வேணாம் எங்கள் தலைவர், அது கொடுத்தது தான் எங்களுக்கு பெரிய விஷயம். அந்த 5 ரூபா 10 ரூபா சேர்த்து வச்சது தான் ஒரு ஃபீஸ் கட்ட கூட முடியும், என் பிள்ளைக்கு ஒரு நோட்டு கூட நான் வாங்கி கொடுக்க முடியும். அந்த 1000 ரூபா கொடுக்க தான் இன்றைக்கி என் பிள்ளைக்கு தீபாவளிக்கு நான் ஒரு ட்ரெஸ்ஸே எடுத்து கொடுத்தேன் சேர்த்து வச்சு. இந்தாப்பா அப்பா, இல்லை எங்களுக்கு வருமானம் இல்லை, இந்த மழையிலையும் வருமானம் இல்லாமல் ஆயிடுச்சு, இருந்தாலும் அந்த 1000 ரூபா போட்டாங்க பாருங்கள் பேங்க்கில், அந்த காசை வச்சு நான் எடுத்து கொடுத்தேன். அதே போல் 1000 ரூபா வரலன்னா கூட நாங்கள் போய் சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட சொன்னோன்னா, ஏம்மா வரல, எதுக்கு வரல, உடனே எங்களை கேள்வி கேட்டு, சரிம்மா உங்களுக்கு ஏன் வரல, உடனே ரெடி பண்ணி கொடுப்பாரு. நாங்கள் எந்த உதவியாக இருந்தாலும் என் அண்ணன் தம்பிக்கிட்ட கூட நாங்கள் கேட்டதில்லை. ஆனால் எங்களை போய் உரிமையாக நாங்கள் கேட்குற அளவுக்கு இந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் மட்டும்தான் இருக்கோம். நான் இது வரைக்கும் எனக்கும் இவ்வளோ இது வரைச்சிட்டேன், நான் இது வரைக்கும் யாருக்கிட்டேயும் நான் கேட்டதில்லை. இந்த ஆட்சியில் மட்டும்தான் பக்கத்தில் இருந்து உரிமையாக அண்ணா இந்த தலைவர் கொடுக்கறது அவர் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு சேர்க்குறாரு. சரி, திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்களா, வேற கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கீங்களா? இல்லைங்க, நான் வந்து நல்லா யோசனை பண்ணி போடுவேன். இப்போ நான் திமுகவுக்கு போட்டதுனால தான் வந்து எனக்கு இலவச பஸ்ஸு இலவசமாக 1000 ரூபாய் வந்து சேருது. ஒரு மழையில் எனக்கு எல்லாமே, ஒரு ஹாஸ்பிட்டல் போனால் உடம்பு சரியில்லைங்கன்னு சொன்னேன்னா அதில் இருந்து எனக்கு எல்லாமே கொடுக்குறாங்க. ஒரு ஏதோ லைட்டு வெளிச்சம் சொன்ன பாருங்க, இதோட நாங்கள் பெண்கள் வந்து தைரியமாக நடக்கிற இது கொடுத்துக்கிறாங்கல்லங்க. என் பேர் கமலக்கண்ணன், திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் இருக்கோம். 6வது வார்டில் சக்தி கணபதியிலேருந்து பேசுகிறோம். நான் வந்து ஊர் நிர்வாகமும் கூட, எங்கள் ஏரியாவில் வந்து இப்போ வந்து ஒரு சொட்டு ட்ராப் கூட தண்ணி நிற்கிறதே கிடையாது. இப்போ பெஞ்ச மழைக்கும் சரி, அதுக்கு முதல்ல பெஞ்சா 2001க்கு முன்னே இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம், ரொம்ப சேஞ்ச். அதே மாதிரி எங்களுக்கு கிடச்சிருக்கிற எம்எல்ஏ மாதிரி எல்லாருக்கும் கிடச்சா இன்னும் சந்தோஷமாக அந்த தமிழ்நாடு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோ தங்கமான இருக்கும். எந்த கம்ப்ளைண்ட் இருந்தாலும் நேரடியாக பார்த்து உடனே பேசி, எந்த அதிகாரிகிட்ட தொடர்பு கொள்ளணுமோ அப்பயே பேசி அந்த முடிவு தீராமல் எங்களை அனுப்ப மாட்டார். எங்களுக்கு கிடைச்சதுலேயே ரொம்ப பொக்கிஷமான எம்எல்ஏ கேபி சங்கரன்னா அவங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் அமைஞ்சாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த நாடே நல்லாயிருக்கும். நன்றிங்க. நன்றி. அவங்க என் பேர் அண்ணாமலை, 6வது வட்டம், திருவொற்றியூர். இந்த தாய்மானவர் திட்டம் வந்து நல்லா கொண்டாந்த திட்டம், ரொம்ப பெருமையான திட்டம். வயதானவர்கள் வந்து வீட்டிலே இருந்து எல்லா பொருள்களையும் வாங்கிக்கிறோம். இந்த 70 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டமெல்லாம் நீங்கிறதுக்காக முதல்வர் கொண்டாந்த திட்டம் ஒரு அருமையான திட்டம் என்று நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருள் வருதா? வீட்டு தேடி வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. முன்னாடி ரேஷன் வாங்குறதுக்கு எவ்வளோ சிரமம்? அது முன்னே நாங்கள் வந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு நடந்து போனோம், போயிட்டு தான் வாங்கிக்கணும். இப்போ வந்து வீடு தேடி வந்து கொடுத்துட்றாங்க. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் வந்த பிறகு இந்த திட்டம் அருமையான திட்டம்ன்றது தான் நான் சொல்கிறேன். இந்த திட்டம் எல்லாரும் பயன்படுறாங்க, வயதானவர்கள் எல்லாருமே பயன்படுறாங்க. அவங்க கிட்ட. மேடம், என் பேர் முகேஷ், திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியிலேருந்து வரேன்.
22 வட்டம் சின்னச்சாக்கடை பகுதி கக்கம்புரம் ஏரியா. நான் சொல்ல வர்றது என்னென்னா, கக்கம்புரம் ஒரு அடையாளம் அப்படின்றதுனா, அங்கே வந்து இருக்கிற 5000 மக்கள் வந்து 10 வருஷமாக எந்த ஒரு இதுவும் தெருவில் வந்து ஒரு லைட்டு கிடையாது, நடந்தே போக முடியாது, எந்த ஒரு அதிகாரிகளும் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. நாங்கள் இருக்கிற இல்லை. ஆனால் ஒரு அடையாளம் வெள்ளம் வந்தால் புயல் ஓப்பன் பண்ணாங்கன்னா தண்ணி வந்து எங்கள் தான் நிற்கும். எல்லா அதாவது மாதவரம் புயல் ஒரு வடகரை வடபெரும்பாக்கம் ரெட் ஹில்ஸ் எல்லாத்துலையும் தண்ணிக்கு முறை அங்கேருந்து ஓப்பன் பண்ணி எங்கள் கிட்ட வரும். எல்லாத்துலையும் வந்து ஒரு 3-4 நாளாக தான் நிற்கும். நாங்கள் இருக்கிற எல்லாம் வந்து 2011 2021 15 நாள் நிற்கும் தண்ணி. 15 நாள் நிற்கும்போது ஆனால் வந்து அதிமுக ஆட்சியில் வந்து யார் ஒருத்தரோட வந்து எட்டி பார்க்கல, யாரும் பண்ணல. 2021 நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து வந்த உடனே மழைநீர் வடிகால் திட்டத்தை கொண்டு வந்து உடனே ரோடு போட்டு விட்டு 4 வருஷத்தில் 15 நாள் நாங்கள் பாத்தி போட்ட தண்ணியில் வந்து இன்றைக்கி ஒரு நாள் தான் பாத்தி போகிறோம். காலையில் மழை பெஞ்சுன்னா நைட்டு விடுங்கன்னா நைட்டோட தண்ணி விட்டுன்னு விடுவோம். ஆனால் நாங்கள் இருக்கிற இடம் தான் ஏரியில் இருக்கிற இடம் தான் நாங்கள் இருக்கிற கக்கம்புரம் பகுதியில். அதே போல் ரோடு வந்து 10 வருஷம் வந்து எதுவும் போடல. இப்போ ரோடு போட்டுருக்காங்க. எங்களில் வந்து பெண்கள் வந்து அதிகமாக வெளியில் நடமாட மாட்டாங்க. காரணம் கட்டினா நாங்கள் தெரு லைட்டு கிடையாது, அன்மை கிடையாது. பெண்கள் போகிறதுக்கு வரத்துக்கு சாயங்காலம் ஒரு காலையில் 6 மணிக்கு போகிறோன்னா சாயங்காலம் 6 மணிலாம் விட்டு வந்துடணும். ஆனால் அந்த மாதிரி ஏரியாவில் இன்றைக்கி வந்து திராவிட மாலை ஆட்சி ஒன்றும் பல லைட்டுகள் போட்டு விட்டு ரோடு போட்டு விட்டு தண்ணி வந்துன்னா 2 நாள் நாங்கள் போய் கொட்டுவோம். இங்கே அந்த மழை வந்தாலும் எல்லாத்தையும் பார்த்து நிறைய பெண்கள் வெளியே போக ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகே, இது எல்லாத்தையும் உதவி பண்ணி ஒரு ஆள். ஆனால் அதே போல் நான் இந்த கடந்த 4 ஆண்டுகளாக மழையில் வந்தாலே மணலில் பகுதி வர வருகிறவங்க நம்ம கக்கம்புரம் திருவட்டூர் சட்டம் உறுப்பினர் வரன்னு கேபி சொன்னார். அங்கே வர்றாருன்னா பல பகுதிகளில் வந்து தண்ணி நிற்கும் போது எல்லோரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே தண்ணி என்னென்னா ஒரு நாள் தான், நம்புறால் வந்து 12 நாள் இருக்கும். அதனால் நான் மணலி போயிடுவேன்னா நான் எங்கே இருக்கிறாரு இங்கே வந்து நான் பார்த்து நான் லெவலில் முடிச்சுட்டான் அங்கே போகன்ற மாதிரி நம்ம சட்டம் உறுப்பினர் வந்தால் தான் நம்ம பேர் நல்லா சுத்தமாக இருக்குது. அதே போல் பெண்களை வந்து நைட்டு வந்து வேலையை போட்டு வந்தால் கூட நைட்டு 12 மணி வரத்துக்கு ரோட்டில் யாரும் இருப்பாங்க. அந்த அளவுக்கு நல்லா பாதுகாப்பாக எல்லாம் நம்ம ஊர் மக்கள் எல்லாம் வாழ்ந்துருக்குறாங்க. என் பேர் சோழன். நான் எர்ணாவூர் பகுதியிலேருந்து வரேன். நான் படித்தது கவர்மெண்ட் ஸ்கூலு. நான் வந்து 5ஆவது வரைக்கும் தான் அந்த ஸ்கூலில் அப்போ இருந்தது. அப்போ பஸ் ஏறி நாங்கள் வந்து ஒரு 6 கிலோமீட்டர் தாண்டி தான் நாங்கள் ஸ்கூலுக்கே போகணும். நடுவில் இடைப்பட்ட காலத்தில் பிரிட்ஜெலாம் கட்டினாங்க, எல்லாம் நடந்தது. அப்போ 2006லேருந்து 2010 வரைக்கும் 11 வரைக்கும் இருந்த ஆட்சியில் வந்து ஐயாவோட கலைஞருடைய ஆட்சியில் வந்து எங்கள் ஸ்கூலை வந்து 10th மாற்றினாங்க. இப்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஸ்கூலு பழுதடைஞ்சிருந்ததுனால இப்போ ஒரு 9 கோடி ரூபாயில் ஸ்கூலை புதுசாக கட்ட போகிறாங்க. எங்கள் பகுதியில் ஃபுல்லாகவே நிறைய பசங்க படிக்காமல் இருந்தாங்க. இப்போ எல்லாமே படிச்சுட்டு இருக்காங்க. அது இல்லாமல் ராமநாதபுரம்னு ஒரு ஊரில் புதுசாக ஒரு ஸ்கூலை ஒன்று கட்டி அங்கே ஒன்று கட்டியிருக்காங்க. சமுதாய கூடம் எங்கள் ஊரில் இது வரைக்கும் இருந்ததே இல்லை. இப்போ சமுதாய கூடம் ஒன்று வந்துருச்சு. அப்போ நாங்கள் சுற்றி போனோன்னா ஒரு மெட்ரோவுக்கு போனால் ரொம்ப தூரமாகும். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு சப்வே ஒன்று போட்டிருக்காங்க. எங்கள் ராமநாதபுரத்தில் ஒரு சப்வே ஒன்று போட்டிருக்காங்க. அது இல்லாமல் கடந்த 10 ஆண்டு ஆட்சியில் வந்து ஆரம்ப சுகாதார மையம் இருந்தது. அதை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஏடிஎம்கே ஆட்சியில். இப்போ அண்ணன் சங்கரனை வந்தவொடனே என்ன சொன்னார், நான் வந்தவொடனே ஏற்பாடு பண்ணி தரேன்னாரு. இப்போ ஆரம்ப சுகாதார மையம் ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் எங்கள் ஊருக்குலாம் முதலமைச்சர்ன்ற ஒரு ஆள், துணை முதல்வர் யாரும் வந்ததே கிடையாது. லாஸ்ட் டைம் மழை வந்தது. மழை வந்தோடனே உதயநிதி அண்ணன் சாதாரண பொதுமக்களாக ஜனங்களாக வந்து எங்களை பார்த்தார். அதுக்கு காரணமே அண்ணன் கேபி சங்கர் தான். அது இல்லாமல் விளையாட்டுத்துறையில் அண்ணங்கிட்ட தான் இருக்குது. இப்போ விளையாட்டுக்கு எங்கள் ஊரில் இது வரைக்கும் கிரவுண்டுன்னு எதிர்பார்த்தா இருக்கவே இருக்காது. இன்றைக்கி அந்த கிரவுண்டு எங்கள் ஊரில் ஒரு பெரிய கிரவுண்டாக ரெடி பண்ணிவிட்டு இப்பயும் ஒரு 2-3 கோடி ரூபாயில் அந்த கிரவுண்டு ரெடி பண்ணி தரேன்னு எம்எல்ஏ சொல்லியிருக்காரு. அது இல்லாமல் ஒரு வீட்டில் ஒரு நல்லதுனாலும் ஃபஸ்ட்டு அவர் தான் வராரு, கெட்டதுன்னா அவர் முன் நின்று எல்லாமே பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் ஒரு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடந்தது. உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் எல்லாரும் அப்ளை பண்ணி ஜனங்க எல்லாமே வருமா வராதா, இது மாறுமா, சும்மா கிண்டல்லாம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏடிஎம்காரெல்லாம் புறக்கணித்தான். அதே ஏடிஎம்கே காரனுக்கு முதல்ல என்னென்ன தேவையை நடந்ததோ உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் அன்றைக்கி மட்டுமே 150 பேருக்கு உடனடி தீர்வு கண்டாங்க. அது இல்லாமல் எங்கள் ஊரில் நிறைய மகளிர் வந்து காசு வரலன்னு சொன்னாங்க. உடனே அவர் நின்று 3 மணி நேரம் நின்று அதே எம்எல்ஏ உங்களோட ஸ்டாலினில் எல்லோரும் அப்ளை பண்ணி எல்லா ஜனங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் பண்ணி கொடுத்துட்டு எல்லாம் போனோடனே இன்றைக்கி மக்களே வந்து ஊரில் பாராட்டுறாங்க. புரியுதுங்களா? இது வரைக்கும் எங்கள் ஊரில் இது வரைக்கும் எவ்வளோ எம்எல்ஏகள் வந்துட்டு இருந்திருக்காங்க. ஆனால் பேருக்கு தான் எம்எல்ஏவாக இருக்காங்க. இவர் வந்து அண்ணன் உதயநிதி அண்ணன் சொல்கிறதுக்கும் முதலமைச்சர் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவர் பார்த்தாலே இவர் அதை செயல்படுத்துகிறார். அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினரை மீண்டும் கொடுத்தா நல்லாயிருக்கும். நாங்கள் ஆசைப்படுறோம். அதுக்கு முதல்வருக்கு நன்றி சொல்கிறோம். ஓகே, அவங்க
மேடம் வணக்கம் மேடம். என் பேர் வசந்தராஜ். நான் மணலி சின்னசாகர் பகுதியிலேருந்து வரேன். முதலமைச்சருக்கு வந்து ஒரு நன்றி சொல்லணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. எதனாலனா மணலி பகுதியில் ஒரு நண்பர் ரொம்ப நேரம் பழக்கம் அவர். அவர்கிட்ட போயிட்டு நான் விசாரிக்கிறேன், என்னண்ணா எப்படிண்ணா இருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, என்னண்ணா உங்கள் பையன் எப்படிண்ணா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, என் பையன் வந்து ஃபாரினில் படிக்கிறான்ப்பா. இப்படி ஒரு சாதாரண ஆள், என் பையன் ஃபாரினில் படிக்கிறான்ப்பா அப்படின்னு நான் எனக்குள்ளேயே ஒரு யோசனை. என்னண்ணே நம்ம அவ்வளோ வசதி கிடையாதுண்ணே, எப்படிண்ணா யூஎஸ்ஏல அமெரிக்காவில் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு. அப்போ அவனுக்கு தெரியாதா, நம்மளோட முதலமைச்சர் பட்டியலின சமுதாயத்திற்கு மாணவர்களுக்கு வருஷத்துக்கு வந்து வெளிநாட்டு படிக்கிறதுக்கு உயர் பள்ளி படிக்கிறதுக்கு 36 லட்ச ரூபா வருஷத்துக்கே ஒதுக்குறாரு. அது மூலிமா எனக்கே தெரியாதுப்பா, என் பையன் ஃப்ரெண்ட்ஸ் மூலிமா அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு போயிட்டான்ப்பா, இப்போ 2 வருஷம் படிக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது ஒரு மிகப்பெரிய எங்களுக்கு மகிழ்ச்சி. ஒரு சாதாரண ஒரு சாமானியன் ஒரு கல்வி உதவித்தொகை மூலம் ஒரு அமெரிக்காவில் போய் படிக்கிறான்னா அது எவ்வளோ தலைவருக்கு எவ்வளோ நன்றி சொல்லணும். அதனால தான் தாயுள்ளம் கொண்ட தலைவர்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது நிஜமா அது வந்து யாராலையும் பண்ண முடியாதுங்க. தான் பிள்ளை மாரி பண்ணுறாருல எல்லாருக்கும். அதே மாதிரி அந்த பிள்ளைங்க வந்து நீங்க சொன்ன ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு வருஷத்துக்கு மட்டும் 36 லட்சம் ரூபாய். அதாவது கூட்டிட்டு போற ஃப்ளைட் சார்ஜஸ்ல இருந்து அவங்களுடைய கல்வி கட்டணம், திரும்ப அவங்க ஊருக்கு வர்றதுக்கான சார்ஜஸ் முழுக்க தமிழ்நாடு அரசாங்கமே ஏத்துக்கிறாங்க. அந்த உயர்கல்வி இது வரைக்கும் அது ஸ்கீம் எனக்கு தெரியாது மேடம். சொன்னவனே பரவாயில்ல, என் கூட சின்ன பையலேருந்து படித்தாலே அவன் என்னோட ஃப்ரெண்டு, அவன் அமெரிக்காவில் படிக்கிறான் போது எனக்கு ரொம்ப ஒரு பையன் ஒரு வருஷம் படிக்கணும்னா தமிழ்நாடு முதலமைச்சர் 36 லட்சம் ரூபாய் யார் மேடம் கொடுப்பா? 36 லட்சம். இப்போ ஒரு லோனுக்கு போனால் கூட கொடுக்க மாட்டாங்க மேடம். ஒரு படிப்புக்கு எந்த துறையிலும் வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் எதுக்குமே அவ்வளோ ஒதுக்கலை மேடம். கல்விக்கும் மருத்துவத்துக்கு தான் மேடம் ஒரு சரியான அமௌண்ட் ஒதுக்கியிருக்காரு. போன வருஷம் வந்து 36,000 கோடி, இப்போ 50,000 கோடி ஒதுக்கியிருக்காரு. அதனால் அவருக்கு தெரியும் மேடம், மக்களுக்கு முதல்ல படிப்பு அப்புறம் மருத்துவம், இது 2 கொடுத்தாலே மக்களோட வளர்ச்சி அசுர வளர்ச்சி வந்துடும். அதுபோல் எப்படி சொல்கிறதுனா, யார் மேடம் இதை நினைப்பா? இன்னைக்கு அந்த அப்பா என்ன சொல்கிறாரு? அப்பா சந்தோஷப்படுறாரு மேடம். என் பையன் மேடம் அவர் எப்படி சொல்கிறதுனா ஒரு சாதாரண கூலி தான். எப்படி சொல்கிறதுனா ஒரு ஏதோ ஆன முடியத்தில் படிக்க வச்சிட்டாரு. படிக்க வச்சுட்டு என்ன அடுத்தது பண்ணுவோம், அந்த பையன் அந்த படிப்பை பிடிச்சிட்டு அவன் எதுக்கு போயிட்டான் பார்த்தீங்களா, மேல் படிப்பு போயிட்டான் பார்த்தீங்களா, அது எவ்வளோ அழகானது. அதே போல் மேடம் எங்கள் சின்ன சேக்காடு பகுதி, மணலி சின்ன சேக்காடு பகுதி ஒரு 2006லேருந்து 2011 வரைக்கும் கலைஞர் ஆட்சி வரும்போது ரோடு போட்டாங்க மேடம். 2011லேருந்து 2021 வரைக்கும் 10 வருஷமாக எந்த ஒரு பணியும் நடக்கலை. அது தம்பி சொன்னது போல் இடுப்பு வரைக்கும் தான் லேடிஸ் கூட மேடம் இடுப்பு வரைக்கும் தான் தண்ணியில் நடப்பாங்க. அப்போனா அதேமாதிரி கழிவுநீர் தண்ணி வரும் மேடம். எல்லாரோட கழிவுநீர் தண்ணியும் அந்த சின்ன சேகரில் தான் நிற்கும். அது ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு. ஆனால் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவரும் ரொம்ப எப்படின்னா தாயும் போல தானே செய்யணுவாங்க பார்த்தீங்களா. எங்கள் தலைவர் தாயுள்ள தலைவர் மாரி தான் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர். 2021 வந்தார், நான் ஜெயிச்சிட்டுனா நான் இதெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னாரு. அதே போல் சின்ன சேக்காடு பகுதிக்கு வந்து ரோடு ஃபுல்லாக போட்டாங்க மேடம். மணலி சின்ன ரோடு ஃபுல்லாக போட்டாங்க. அதே போல் 2 ரேஷன் கடை இப்படி ரொம்ப பாடடைஞ்சு போய் கிடந்தது. 2 ரேஷன் கடை, புதிய ஸ்கூலு 10வது வரைக்கும் தான் இருந்தது, இது 8வது வரைக்கும் இருந்தது, அதை வந்து 10வது வரைக்கும் பண்ணி விட்டார். அதே போல் வந்து மழைநீர் வடிகால் எப்படி சொல்கிறதுனா ஒரு தம்பி சொன்ன 15 நாள் இருக்கும் மேடம். 15 நாளில் நாங்கள் அப்படியே கரண்ட் இருக்காது. புயல் திறந்து விட்டானா உள்ளே வந்துடும் தண்ணி, கரண்ட் இருக்காது. அந்த கரண்ட்டு இப்போ வந்து காலையில் 2 நாளாக பேஞ்சுது, இப்போ தண்ணி இல்லை. அதுபோல் நிறைய திட்டங்கள் வந்து தாயுள்ளம் கொண்டாரு. அதே மாதிரி புதுமை பண்ணி இப்போ இந்த மாதிரி இவ்வளவு விஷயங்கள் உங்களோட ஏரியாவில் மட்டும் வந்திருக்கு. அப்போ திருவெற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் மொத்தமாக எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் நிறைய இருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து ப்ரொமோஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படின்னு அது கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் மேடம்? சொல்கிறவங்க 1000 சொல்லுவாங்க மேடம். நம்ம அதை வந்து எப்படின்னா அது நம்ம கண்ணு முன்னாடி நடக்குது. அவங்க சொல்லுவாங்க, ஏன்னா ஏதோ ஒன்று இதை நம்ம தலைவரை பற்றி தப்பாக கூட சொல்லலாம். ஆனால் வந்து நாங்கள் கண் கூட பார்க்குறோம். 120% தப்பாக தான் மேடம் சொல்லுவாங்க. 80% நாங்கள் வந்து பயனளிச்சிருக்கோம். எல்லாம் புதுமை பெண் திட்டம், அப்புறம் வந்து லேடிஸுக்கு இலவச பஸ்ஸு, எவ்வளோ மேடம் சொல்லிகிட்டே போகலாம். வணக்கம், நான் திருவெட்டூர் தொகுதி 6வது வார்டு சக்தி கணபதி நகர்லேருந்து வந்துடுங்க. இப்போ எங்கள் நகர் பகுதியிலேருந்து நாங்கள் மெயின் ரோடு திருவெட்டூருக்கு மெட்ரோக்கு வரணுனாக்கா அங்கே ஒரு சுரங்கப்பாதை இருக்குது. அந்த சுரங்கப்பாதை எப்படின்னா மழை பெஞ்சினாலுமே ஒரு சின்ன மழைக்கு கூட தண்ணி தேங்கி நிற்கும். இதுக்கு முன்னாடிலாம் ஐயா முதல்வர் வந்ததுக்கப்புறம் இப்போது சமீப காலமாக நல்லா அதை எவ்வளோ மழை பெஞ்சாலும் உடனுக்குடன் அந்த சுரங்கப்பாதையில் இருக்கிற தண்ணியை வெளியேற்றிடுறாங்க. எங்களுக்கு வந்து போக்குவரத்துக்கு வந்து அது வந்து சுலபமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இங்கே
தெருக்குளில் சக்தி கணபதி வார்டு பார்த்திங்கன்னா பாதாள சாக்கடை கிடையாது இதுக்கு முன்னாடி. அப்புறம் மழைநீர் வடிகால்வாய் கிடையாது. இன்று ஐயா முதல்வர் வந்ததுக்கப்புறம் நம்ம சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ முன்னிலையில் அதுக்கு எல்லாருக்குமே வந்து பாதாள சாக்கடை போட்டு கொடுத்தாங்க, மழைநீர் வடிகால்வாய் அமைச்சு கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடிலாம் சாக்கடை தண்ணியும் மழைநீர் தண்ணியும் தேங்கி நிற்கும், அதிலேயே தான் நடந்து போக வேண்டியது இருக்கும். ஆனால் இன்று இருக்க சூழ்நிலை வந்து ஒரு ட்ராப் தண்ணி கூட கிடையாது. முழுக்க எவ்வளோ மழை பெஞ்சாலும் அந்த மழைநீர் வடிகால்வாயில் தண்ணி போயிடுது. எங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்காக வந்து நம்ம முதல்வருக்கும் நம்ம சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ சங்கரன் அவர்களுக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பண்ணுற செயல் திட்டங்களை வெற்றி விளம்பரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதா சொன்னீங்க. நாங்கள் எதுவுமே வெற்றி விளம்பரம் இல்லை. நான் எண்ணூரில் நடைபெற்ற பணிகளுக்கு எல்லாத்துமே நான் தான் சாட்சி. வெற்றி விளம்பரம்னு சொல்கிறவங்க என்னோட வாங்க. எங்கள் பஸ் ஸ்டாண்டு புதுசாக கட்டியிருக்காங்க, எங்கள் நூலகம் கட்டியிருக்காங்க, எங்கள் ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டியிருக்காங்க, எங்கே வந்து கல்யாண மண்டபம் மீன் மார்க்கெட் கட்டியிருக்காங்கன்றதை நான் காட்டுறேன். செஞ்சதை சொல்லணும்ல, செய்யாததை நான் சொல்லியே. நான் அடுத்தவங்க பண்ணதில் போய் ஸ்டிக்கர் ஓட்டல. ஸ்டிக்கர் ஓட்டுறது யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். நான் பண்ணதை நான் தான் சொல்லணும். சொன்னால் தான் தெரியும், சொல்லலாம் தெரியாது. அப்புறம் பிறகு வந்து என்ன சொல்லுவாங்க, நாங்கள் அடுத்தவங்க செஞ்சதுக்கு இது பண்ணல, நாங்கள் செய்கிறதுக்கு நாங்கள் தான் பண்ணுவாங்க. இவங்க பண்ணதுக்கு நான் ஒரு விஷயம் செய்கிறேன்னா அதுக்கான இது நான் தான் பண்ணேன்னு வெளியே சொல்லிப்பேன். செஞ்சதுக்கு அவ்வளவு லிஸ்ட் இருக்கு. ஸோ அவங்க சொல்கிறாங்க அதனால எதுவும் இல்லை. இருந்ததுன்னா நீங்கள் சொல்ல போகிறீங்க, இல்லைன்னா நாங்கள் இது பண்ண போகிறது இல்லை. இருந்ததுக்கு நான் சாட்சி. யாருக்கு ஏனும் சந்தேகம் இருந்தால் வாங்க, எண்ணூறு கூட்டு போயிட்டு நான் காட்டுறேன். வணக்கம், என் பேர் கணேஷ், திருவட்டூர் குப்பத்துலேருந்து வரேன். ஆரம்பத்தில் என்னென்னா எங்களுக்கு வந்து கடல் தொழில் போகிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் வந்து இருக்கிறதுன்னு சொல்லிட்டு காசிமேட்டு தான் நாங்கள் வந்தாகணும். ஆட்டோவில் பயணம் பண்ணிட்டு அங்கேன்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து போட்டு கட்டி வைப்போம், கொள்ளுவோம்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சூரியமீன் துறைமுகம் வந்து எங்கள் இடத்துல இருக்கிறதுனால எங்கள் பொருள் அங்கேயே இருந்துன்னு எங்களுக்கும் நேரம் வந்து கொஞ்சம் குறைவாகவே எங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. ரொம்ப கஷ்டம் இல்லை. மழை காலமோ புயல் காலமோ சொல்லிட்டு அங்கே இவ்வளோ தூரம் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்துலேயே இருக்கிறதுனால எங்களுக்கு அதுவும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் திருவட்டூர் பக்கத்தில் வந்து பிரசவாசப்பட்டுன்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து கட்டி கொடுத்தாங்க தனியாக. ஃபஸ்ட்டெலாம் வந்து இருக்காது. ஃபஸ்ட்டெலாம் வந்து போனால் பிரசவம்னு சொல்லிட்டு போய் மகளிர்லாம் போனால் ரேனிங் ஹாஸ்பிட்டல், கோசா ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு போவாங்க. இப்போ திருவள்ளூர்லேயே தனியாக இருக்குது. மார்க்கெட் வந்து இப்போ புதுசாக வந்து கட்டுன்னு இருக்காங்க, மீன் வியாபாரம் பண்ணுறவங்கன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் அங்கே மார்க்கெட் பக்கத்துலேயே சுகாதாரத்துறைன்னு சொல்லிட்டு ஒன்று எனி டைம் 24 ஹவர்ஸில் 12 மணி நேரம் டாக்டர்ஸ் அண்ட் செவிலியர் 2 பேருமே இருக்க மாதிரி அந்த மீனவர் சமுதாயம் பக்கத்தில் உட்பட்டு இல்லாமல் பக்கத்தில் அந்த மீனவங்க தான் நாங்கள் வந்து கடைகள் வச்சுருக்காங்க மீன் வியாபாரம் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு சொல்ல எனி டைம் இருக்கணும்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. மீனவ சமுதாய மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து இந்த வெதர் காசு, ஸ்டை காசு இதெல்லாம் வந்து உயர்த்தி கொடுக்கவோ அந்த நேரத்துக்கு நன்றியும் வந்து சொல்கிறாங்க தமிழக முதல்வருக்கு. ஏன்னா போன இதுவில் வந்து மற்றவங்க வந்து இதுமாதிரி செஞ்சதில்லை, இவர் வந்ததுனால எல்லாமே செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு அந்த துறைமுகம் உங்களுக்கு பெரிய அளவில் பயன்படுத்திட்டு இருக்காங்க, ரொம்ப பயனாக இருக்குது. ஏன்னா வந்து நாங்கள் என்ன சொல்கிறது, இந்த ஒரு வலை வேலை செய்யணும்னா வெயிலில் தான் இருந்து செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த வலை வேலை செய்கிறதுக்கு மண்டபம் கட்டி காத்தோட்டமாக அந்த வெயில் படாமல் மழையாக இருந்தாலும் சரிங்களா அது உள்ளவே இருந்து வேலை செய்கிற மாதிரி எங்களுக்கு ரொம்ப பயனாக இருக்குது. என் பேர் சீதாபதி, சத்தியகணபதி நிர்வாகி. எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக ரோடு எல்லாம் ரொம்ப டேமேஜாக இருந்தது 2 வருஷத்துக்கு முன்னெல்லாம். அப்போ சங்கரனன்ட்டுலாம் நிறைய பேர் கோரிக்கை கொடுத்துருக்கோம். கோரிக்கை கொடுக்கும்போது அவங்க வந்து உடனே வந்து பார்வை பார்த்தாங்க. பார்த்துட்டு எங்கள் தெரு 12 தெருவுக்கு ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் நிறைய ஸ்பீடு பிரேக்கெல்லாம் நிறையா பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கோரிக்கை கொடுத்துருக்கோம். கால்வாய், மழைநீர் கால்வாயெலாம் முன்னேறதெல்லாம் தண்ணி ஃபுல்லாக ரொம்ப வெளியே அந்த வீட்டு தண்ணியெல்லாம் வெளியே ரொம்ப ரொம்ப நாசம். சில பேருக்கெல்லாம் நிறைய புண்ணெல்லாம் வந்திருக்கு. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் அதுக்கேற்ற மாதிரிலாம் அண்ணன்ட்ட போய் கேட்டு நிறைய விஷயம் பண்ணி கொடுத்துருக்குறேன். உடனே செஞ்சு கொடுக்க அண்ணன் சங்கரனன் தான் உடனே போனோடனே செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. உடனே எங்கேப்பா இருக்குது அப்படி சொல்லுவாங்க. உடனே அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வா பார்த்துக்கலாம் யாருன்னு சொல்லி அதிகாரிகளாம் உடனே ஃபோன் பண்ணி உடனே பண்ணியிருக்காங்க. எங்கள் தெருவில் நிறையா பண்ணி கொடுத்துருக்காங்க சங்கரனை. கேட்டால் உடனே அதிகாரிகளாம் உடனே ஃபோன் பண்ணி உடனே பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி தெரு லைட்டுக்குள்ளே ஃபுல்லாக எங்கள் முன்னெல்லாம் வந்து ரொம்ப நான் சின்ன பிள்ளையிலேருந்து வேலைக்கு போயிட்டுருக்கிறேன், பாரிஸ் வர்றேன். அப்போ வரும்போதெல்லாம் வந்து தெரு லைட்டில் நிறைய நாய்கள் நிறையா இருக்கும். தெரு லைட்டே இருக்காது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அஜாக்ஸ்லேருந்து அந்த சபையிலேருந்து ஏறிப்போம்னா இங்கே ஒரு லைட் இருக்கும், 2 கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் ஒரு லைட் இருக்கும். அப்படி இருக்கும்போது தெருவிலலாம் ஃபுல்லாக 5 அடிக்கு ஒரு லைட் போட்டு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்ட்ரீட் லைட்டு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இதனால் முதல்வருக்கும் அண்ணன் சங்கரனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து பாரதியார் நகர்ன்ட்டு அந்த திருவட்டியூரில் வந்து 5வது வார்டில் வந்து பாரதியார் நகர்னு ஒரு நகர் இருக்குது. 50 வருடங்களாக இருக்குது. அதில் ஊர் செயலாளராக இருக்கேன். எங்கள் அப்பா இருக்கும்போது இருந்தாங்க. அப்பா இறந்த பிறகு இந்த பொறுப்புக்கு வந்தேன். வரும்போது பார்த்தீங்கன்னா நான் என்ன நினச்சிட்டு வந்தேன், ஊருக்கு பட்டா கிடையாது. சரி, அப்போ 50வது வருஷம் விழா கொண்டாடும் போது எம்எல்ஏ கூப்பிட்டுருந்தேன். நக்கீரன் கோபால் சார் எனக்கு ஃப்ரெண்டாக இருந்தனால அவரையும் கூப்பிட்டுருந்தோம். அவரும் வந்திருந்தாங்க விழாவுக்கு. வந்திருக்கும் போது எம்எல்ஏ கிட்ட என்ன கேட்டாங்க, பட்டா வேணும் எங்களுக்கு, வேறு ஒன்றும் வேண்டாம், எங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு கேட்டோம்.
ஆனால் அவர் எந்திரிச்சு ஓடி வந்து என்ன சொன்னார்னா, பட்டா மட்டும் இல்லை, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மக்களுக்கெல்லாம் ஒரு சமுதாய கூடம் கட்டித்தரேன்னு சொன்னாங்க. சரி, இது 2 பாயிண்ட் சொன்னாங்க. அப்போ வந்து அது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மழைநீர் வந்து எங்களை எப்பயுமே கட்டும். அந்த பஸ் ஸ்டாண்டத்தில் பயங்கர ஹைட்டாக இருக்கும். எந்த பஸ் போனாலும் மழை வந்தால் தண்ணி கட்டும். இந்த 3 இதுக்கும் ட்ராப் சொன்னாங்க. 3 சரி பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அப்போ நாங்கள் நினச்சோம், எல்லா மக்கள்லாம் என்ன சொன்னாங்க, சொல்கிறாரு செய்வாரா ஒரு கேள்வி கேட்டாங்க. அப்போ நாங்களும் ஏதோ நாங்கள் வந்து ஊர் சங்கம் கட்சிக்காரன்றது மாதிரில ஊர் சங்கத்துலேருந்து ஒரு பொறுப்புலேருந்து வந்திருக்கிறோம். எங்கள் ஊரில் ஒரு சர்ச்சு இருக்குது, ஒரு 50 இயர்ஸாக ஒரு சர்ச்சு, ஒரு இந்து கோயில் இருக்குது, ஒரு மசூதி இருக்குது, 3 இதுவும் இருக்குது. ஒரு 500 குடும்பங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த மக்களுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம், அடிப்படை வசதியை கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாங்க. சட்டமன்ற உறுப்பினரை பார்க்க செல்வோம். ஆனால் அவர் ஒரு பிராண்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, எதுக்கு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இதுக்காகவோ எங்கள் பைபிளில் சொல்லுவாங்க, பொய்யா புகழக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு உண்மையிலேயே அவரை போய் பார்க்கும்போது என்ன சொன்னார், ஓடி வந்து சொன்னார் அன்றைக்கி. அப்போ நக்கீரன் கோபால்கிட்ட பேசும்போது கேட்பார், என்னப்பா உங்கள் ஊரில் ஏதாவது பண்ணாங்களா, நடந்துச்சான்ட்டு. அப்போ நான் என்ன சொன்னேன், லாஸ்ட் இயர் அவருக்கு இந்த விஷ் பண்ணும்போது என்ன சொன்னேன்னா, எங்களுக்கு வந்து திடீர்னு இப்போ எம்எல்ஏ கூப்பிட்டு சொன்னார், இந்த இடத்துல நான் முதல்வர் திட்டத்தில் இப்படி ஒரு திட்டம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, சமுதாய கூடம் உங்களுக்கு ஒரு 3 கோடி ரூபாயில் வருதுன்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, என் கூட படித்தது தான் கிளாஸ்மேட் தான் ஏடி பாபு ஏடின்னு இருப்பார், அவர் ஜோனல் ஈயாக இருக்காங்க. இப்போது இவங்க வந்தாலும் அளக்க வந்துட்டாங்க. எனக்கு பயங்கர சந்தோஷம். எம்எல்ஏ வரல, ஆனால் கூட இருக்கிறவங்களும் அளக்க வந்துட்டாங்க. போட்டு இப்போ பூஜை போட்டிருக்காங்க லாஸ்ட் இதில். உண்மையிலேயே சொல்கிறேனே, எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயத்தை ஒரு தலைவர்ன்றவங்க செய்யும் போது தான் செய்ய முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம எல்லோரும் சொல்லுவோம், எம்எல்ஏ சாதாரண ஒரு சின்ன ஒரு வீட்டில் ஒரு குடும்பம் வந்து நல்லா இருக்கணும்னா, ஒரு வீட்டில் வந்து அப்பா அம்மா பிள்ளை கணவர் வேலைக்கு போனால் தான் ஒரு குடும்பம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வந்து ஒரு நல்ல தலைவராக இருந்தால் இவர் வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி. எங்களுக்கு அவராக ஓடி வந்து சொன்னார், எங்கே செய்ய போகிறாருன்னு நினச்சோம், முடியுது 4 வருஷம், எங்கே முடியாதுன்னு நினச்சோம். ஃபஸ்ட்டு பட்டா வரலையே, இதே எங்களுக்கு ஆனால் சமுதாய கூடத்துக்கு பூஜை வந்துருச்சு. இப்படி ஒரு முதல்வர் திட்டம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஏன்னா ஏழை மக்கள் ஒரு 50,000 ரூபாய் கொடுத்து ஒரு கல்யாணத்தை நடத்த முடியாது. இன்றைக்கி ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய்க்கு அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு 2.5 மாதத்தில் முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இதை மாதிரி ஒரு திட்டங்களை ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிளட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் மாதிரி. எப்படி சொல்லலான்னு கேட்டிங்கன்னா, எம்எல்ஏ கிட்ட போனால் ஒரு ஏழை பிள்ளைகள் போய் கேட்க போனோம்னா, நான் ஒரு ஆசிரியர் பெற்ற கழகத்தில் இருக்கணும் தெரியும், அவர்கிட்ட போய் கேட்டால் ஒரு சாதாரண டேப் வாங்கி கொடுக்கணும் கூட நல்லதாக வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பார். அதுக்கு ஒரு டாப் கவர் வாங்கி கொடுக்கணும் நல்லதாக வாங்கி கொடுக்கணும்னு நினைப்பார். ஒரு பிரச்சனைன்னு போனால் ஒரு குடும்பன்றது வந்து பார்த்திங்கன்னா, திருவொட்டியூரில் ஒரு குடும்பங்கள் போய் கேட்க போனால் அந்த பிரச்சனைக்கு வந்து ஒரு டாக்டர் சொல்யூஷன் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல மருத்துவராக திருவொட்டியூருக்கு இருந்துகிட்டு இருக்காங்க. ஏதோ அவரை சும்மா இது பண்ணுறக்கோ இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, ஒரு சின்ன விஷயம் நாங்கள் இன்னைக்கு கண் கூட அவரை பார்த்துட்டு இருக்கும்போது, இப்போ எங்கள் திருவொட்டியூரில் அந்த ஒரு கால்வாய் அமைச்சு கொடுத்தனால இந்த மலையில் ஒரு சொட்டு தண்ணி நிற்கலை. அந்த இடத்துல பஸ் எது போனால், லைலாண்ட் பஸ் போனாலும் சரி, எந்த பஸ் போனாலும் அந்த இடத்துல ஒரு 10 நிமிஷம் நின்று தான் போகும், காலடியும் இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. இதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கவுன்சிலர் சொக்கலிங்கம் சாருக்கும் இவங்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன் சொன்னால், ஒரு விஷயத்தை செய்யணுன்னா ஒரு தலைவர் இருந்தால் செய்ய முடியும். இன்றைக்கி தாய்மானவர்னு சொல்கிறோம், ஆனால் இன்றைக்கி வந்து முதல்வரை. ஆனால் முதல்வருக்கு வித்திட்ட கலைஞர் ஐயாவை பற்றி பார்த்திங்கன்னா, நான் ஒரு அற்புதமான புத்தகம் படித்தேன். என்ன புத்தகம் கேட்டால், டேர் டு ஃபெயில். நம்ம இந்தியன் ஆத்தர்லாம் எழுதலை. அதில் வந்து படிச்சுட்டே இருக்கும்போது புக்கை புரட்டிகிட்டே இருந்தேன். மலேசியாவுடைய ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் தலை சிறந்த தலைவர்கள் தோல்விகளை வெற்றியாக மாற்றினவங்க யாருன்னு பார்த்தா நெல்சன் மண்டேலா பேர்லாம் வந்துச்சு, அப்ரஹாம் லிங்கன் பேர்லாம் வந்துச்சு. அப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, யார பேருக்கு காந்தி பேர் வந்துச்சு. சரி, நான் ஊரில் யாருமே இல்லையான்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த புத்தகத்தில் காந்திக்கு அப்புறம் யாரும் எழுதியிருக்காங்கன்னா, கலைஞருடைய பேரை தான் எழுதியிருக்காங்க. தோல்விகளை வெற்றியாக மாற்றணுன்ட்டு. அந்த ரத்தம் தான், தோல்விகளை வெற்றியாக மாற்றின ரத்தம் தான் இன்றைக்கி நம்மளுடைய தாய்மானவர். அந்த தாய்மானவர் திட்டம் தான். அந்த பிளட் எப்படி இருக்கும், மக்களுக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் தான், மக்களுக்கு உதவி செய்யணும் தான். அதுக்கு ரோல் மாடல் எங்களுடைய எம்எல்ஏ தான். ஏன் கேட்டால், சட்டமன்ற உறுப்பினர்னா தொல்காப்பிய பூங்காவில் அழகாக சொல்வார் கலைஞர். அதாவது இக்கென்ற மெய்யெழுத்தும் ஆ என்ற உயிரெழுத்தும் கா என்ற உயிர்மை எழுத்தாகிய அண்ணா என் கொள்ள இருக்காருன்னு சொல்லுவார். அந்த கா என்ற எழுத்து எங்கன்னா கலைஞர்னு தொடங்குற எழுத்துன்னு சொல்லுவார். ஆனால் அந்த கான்ற இது வந்து கலைஞர் என்கிட்ட வந்து சொன்னால் என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, சங்கர்ன்ற எழுத்தில் வந்து அந்த கான்ற நடு எழுத்து இருக்குது. அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரை உள்ளுக்குள்ளே வாங்கியிருக்காரு. முதல்வரை வந்து இதயத்துக்குள்ளே சுமந்திருக்காரு. மக்களுக்கு சேர வேண்டிய ஏழை மக்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர்னா எப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் போய் ராத்திரியாக இருந்தாலும் சரி, பகலாக இருந்தாலும் சரி, அதாவது வங்காள விரிகுடா கடலாக இருந்தாலும் சரி, அரபிக் கடலாக இருந்தாலும் சரி, எந்த கடலோரம் கன்னியாகுமரியிலேருந்து வந்தாலும் சரி, எந்த ஒரு சாதாரண மக்கள் கஷ்டம்னு சொல்லி வந்தால் அந்த கடலை எப்படி வந்து வாங்கிட்டு சந்தோஷமாக திரும்பி போதோ பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அதாவது எங்களுடைய சங்கரையா பார்த்துட்டு போனாங்கன்னு வச்சிங்களேன், அவருக்கு ஒரு படிக்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஒரு நோயிட்டு இருக்கிறவங்களாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும், அப்பா பிள்ளைக்கு பிரச்சனைனாலும் பிள்ளை அப்பாவுக்கு பிரச்சனைன்னு சொல்லி வந்தாலும் சரி பண்ணி
பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிராண்ட் அம்பாசிடர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ரோல் மாடல் முதல்வருக்கு தாய்மானவருக்கு வந்து பார்த்திங்கன்னா திருவொற்றியூருடைய தாய்மானவர், அதாவது பார்த்திங்கன்னா திரு KP சங்கரவர்மன் தான். ஏன் சொல்கிறீங்கன்னா, கண்டிப்பாக எங்கள் ஊருக்கு பட்டா கண்டிப்பாக கிடைக்கும் நம்புகிறோம். அதே மாதிரி எப்படி இந்த முதல்வர் திட்டத்தில் ஹால் வந்துச்சோ, தண்ணி தேங்காமல் இருக்குதோ, இந்த கடல் அலைகள்லாம் வருதுன்னு வச்சுங்களேன், வந்து பார்த்தீங்கன்னா திருவொற்றியூரில் வந்து பார்த்தீங்கன்னா சங்கர் ஐயா பார்த்துட்டு தான் போகுமே ஒழிய அலைகள் வாழ்த்து சொல்லாமல் போவாது. சூரியனே ராத்திரி மறைஞ்சா கூட திருவொற்றியூரில் மட்டும் சூரியன் இருக்கும். அது யாருன்னு கேட்டிங்கன்னா எங்களுடைய KP சங்கர் MLA தான். இந்த வாய்ப்புக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் மேடம், என் பேர் சங்கர், எர்ணாவூர்லேருந்து வரேன். எங்கள் ஊரில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருந்தது, அது ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே 100 நாளில் உங்களுக்கு நான் வந்து என்ன கோரிக்கையோ சொல்லுங்கன்னு சொன்னார் ஐயா. அப்போ வந்து அந்த லெட்டரை நான் எழுதி போட்டேன். எழுதி போட்டு ஒரு 100 நாளுக்கு அப்புறமே எனக்கு ரிட்டன் லெட்டர் வந்துச்சு. நீங்கள் போட்ட கோரிக்கை நிறைவேறிச்சு, உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறாங்க, அது இன்னும் ஒரு விரைவில் ஒரு 6 மாதத்தில் வந்துடணுன்னே வந்து கட்டி டாக்டரும் போட்டு ஹாஸ்பிட்டலும் கட்டிட்டாங்க. எல்லாம் வந்துச்சு ஊருக்கு. அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி எலெக்ஷன் அப்போ உங்கள் தொகுதியில் முதலமைச்சர், உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு ஸ்கீமில் ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் மனு கேட்டாங்க, கோரிக்கை இருந்தா. அப்போ உங்களுக்கு ஒரு பாராட்டுகள், உங்களுக்காக எந்த விஷயமும் கேட்காம உங்களுடைய மக்களுக்காக உங்கள் பகுதிக்காக நீங்கள் அந்த ஹாஸ்பிட்டல் கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு அந்த இடத்துல இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கும்போது. நன்றி. என் பேர் சண்முகம், நான் அசோக் லைலாண்ட் ரிட்டையர்டு எம்ப்ளாயி. நான் எர்ணாவூர் கிரிஜா நகரில் சென்னை 4ஆம் வார்டில் வசிக்கிறேன். ஒரு 35 வருஷமாக நாங்கள் குடியிருக்கேன். அதில் வந்து MFL வந்து ஆயில் வந்து கலந்து எங்கள் நகருக்கு வந்து ரொம்ப வீட்டுக்குள்ளே வந்து ஆயிலோடு இருந்தது, ஒரு 2 நாளாக இருந்தது. அதை வந்து துணை முதல்வர் வந்து நேரடியாக வந்து எங்கள் ஏரியாவுக்கு அந்த டைமில் வந்து சங்கர் வந்து கூட்டியாந்துட்டு, MLA சங்கர் கூட்டியாந்து நேரடியாக வந்து எங்களுக்கு வந்து பார்த்து உடனே அதுக்கு வந்து நிர்வாகம் கம்பெனி மூலயமா எங்களுக்கு 7000 ரூபா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வாங்கி கொடுத்துருக்காங்க. அது வந்து சங்கர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி பட்டிருக்கோம். அது இல்லாமல் வந்து ரொம்ப நாளாக வந்து கழிவுநீர் எங்களுக்கு கால்வாய் இல்லாமல் இருந்தது. இப்போ 4 வருஷமாக கழிவுநீர் வந்து மாநகராட்சி வந்ததுலேருந்து கிடச்சிருக்குது. குடிநீர் எங்களுக்கு எப்பொழுதுமே அதிகம் கிடைக்காது. இப்போ ஒவ்வொரு தெருவுக்கும் குடிநீர் ஒரு நாள் வந்து குடிநீர் வந்து 4 ஹவர் மேலே சப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. குடிநீர் பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு எங்களுக்கு. அது இல்லாமல் நான் 60-70 வயசுக்குள்ளே இருக்கிற மூத்த குடிமகனால் இந்த வருஷம் ஆகஸ்ட் 26ஆம் தேதி நம்ம அறங்காவலத்துறை மதிப்புக்குரிய சேகர் பாபு அவர்கள் வந்து பாரிஸ் கார்னரில் இந்த கந்தசாமி கோயிலத்தில் ஒரு அறுபடை வீடுக்கு ஒரு அரேஞ்ச் பண்ணியிருந்தார், முதியோர்கள்லாம் கலந்துக்கணும்ட்டு. அதில் வந்து 6 பேர் 210 பேர் வந்து கலந்துக்கிட்டு எல்லா கோயிலும் அறுபடை வீடு காமிச்சு எங்களுக்கு வந்து நல்லா ஏசி வசதி பஸ்ஸோட இருப்பிடம், நல்லா தங்கும் இருப்பிடம், கோயில் நல்ல தரிசனம் எங்களுக்கு காமிச்சு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு இந்த 4 நாளைக்கு. அதுக்கு அந்த அறங்காவலத்துறைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த வரக்கூடிய 2026 எலெக்ஷனில் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி திரும்ப வர்றதுக்கு நாங்கள் நிர்வாகியாக இருக்கிறதுனால முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். வரணும், மக்களுக்கு நிறையா செய்யணும்னு எதிர்பார்க்குறோம். நன்றி முதல்வர். வணக்கம், என் பேர் பத்மா, நான் ஊர் நிர்வாகியாக இருக்கேன். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா தண்ணி தான், மழை தண்ணி. இப்போது சமீபத்துக்கு முன்னாடி ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தண்ணியில் மழை பெஞ்சு ஃபுல்லாக தண்ணி. எவ்வளோ தண்ணின்னா இடுப்பளவுலாம் சொல்ல முடியாது, உள்ளே இறங்கிலாம் போகிற அளவுக்குலாம் கிடையாது. நைட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சுன்னா நாங்கள் வெளியில் போய் ஒவ்வொரு முறையும் எட்டி பார்த்துட்டே இருப்போம், எவ்வளோ தண்ணி வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு. ஒவ்வொரு முறையும் பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்படுவோம். ரெடி ஆகிடுச்சு, இப்போ தண்ணி வந்துடுச்சு, மூட்டை முடிச்சை கட்டிட்டு நம்ம எங்கேயாவது போக வேண்டியது தான் அப்படின்ற அளவுக்குலாம் நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டோம். அப்போது அந்த தண்ணி போயிடுச்சு, கொஞ்ச நாள் கழிச்சு போயிடுச்சு. 2 நாள் 1 நாள் இருந்து போயிடுச்சு. எங்களுக்கு லஞ்சு கொடுத்தாங்க, யாரோ எல்லாருமே வந்து கொடுத்தாங்க, எல்லாத்தையுமே நாங்கள் அனுபவித்தோம். கொஞ்சம் நாள் கழித்த உடனே அப்புறம் நிவாரணம்னு சொல்லிட்டு நம்ம சட்டமன்ற உறுப்பினர் வந்தாங்க. வந்து யாருக்கு என்னென்ன தேவை அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் எல்லா நிவாரணமும் கொடுத்தாங்க. அதையும் நாங்கள் எல்லாம் இது பண்ணிக்கிட்டோம். எங்களுக்கு நிவாரணம்லாம் வேணாம், எங்களுக்கு தேவை இனிமேல் தண்ணி வராத அளவுக்கு எங்களுக்கு என்ன நீங்கள் பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோம். கேட்டதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்களே சொல்லுங்கள், இனிமேல் எங்கள் ஏரியாக்குள்ளே தண்ணி வரக்கூடாது, இது எல்லாருமே ஸ்லம் ஏரியா, அப்படி நீங்கள் ரொம்ப டவுனான ஏரியாவில் இருக்கீங்க, அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக தண்ணி வந்து தான் ஆகும், அது எதுவுமே சரி பண்ணவே முடியாது, நீங்கள் இதெல்லாம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும், இருக்கிறதா இருந்தால் இருங்க, இல்லைனா நீங்கள் வெளியில் போ அப்படின்ற மாதிரிலாம் எங்களுக்கு ஒரு இது இருந்தது. அப்புறம் அவர் இல்லை, நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணித்தரேன்,
என்னால் என்னென்னலாம் முடியுமோ நான் அதெல்லாம் இந்த ஏரியாவுக்கு நான் பண்ணித்தரேன். நீங்கள் 3000 குடும்பம் இருக்கும், 33 ஸ்ட்ரீட் இருக்குது மொத்தம். குடும்பம்னு சொல்லி பார்த்தா 3000 குடும்பம். அப்புறம் திரும்ப இந்த மழை தண்ணி வந்ததுக்கு அப்புறம் அவர் வந்து அந்த நிவாரணம் கொடுத்து எங்ககிட்ட ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போனார். அடுத்த மழைக்கு ஒரு பொட்டு தண்ணி கூட இருக்காது, இருந்துச்சுன்னா நான் இனிமேல் இந்த ஏரியாக்குள்ளவே நான் வரல அப்படின்ற மாதிரி ஒரு சவால் கொடுத்துட்டு போனாங்க. அது மறுபடியும் அந்த மழைநீர் வடிகால் இது அமைச்சாங்க. அதை அமைச்சு அந்த தண்ணியெல்லாம் போய் எங்கள் ஏரியாவிலேருந்து கொஞ்சம் தூரமாக ஒரு பெரிய குளம் மாதிரி வெட்டினாங்க. அந்த குளத்தில் எல்லா தண்ணியுமே போய் அங்கே போய் நிறைஞ்சிடுற மாதிரி எல்லாத்தையுமே செட் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அதுவும் நிறைஞ்சிருச்சின்னு சொன்னால் பம்பிங் மோட்டர் போட்டு அதை எடுத்து குசத்தலை ஆற்று அது உள்ளே விடுற மாதிரி அதையும் அரேஞ்ச் பண்ணாங்க. இது ரொம்ப இடிச்சுன்னா வேறு என்ன பண்ண முடியும், திரும்ப மறுபடியும் ஊருக்குள்ளே தண்ணி வந்துடும். அதையும் பண்ணி கொடுத்தாங்க. பண்ணி கொடுத்துட்டு ரோடு வசதி 10-15 வருஷக்கிட்ட ஆகிப்போச்சு. எங்களுக்கு ரோடு வசதியே கிடையாது. எங்கள் ரோடெலாம் நடக்கவே முடியாது. ஒரு 6 மணி ஆயிடுச்சுனாலே எல்லாருமே போய் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிக்கிற மாதிரியே தான் இருப்போம். அந்த ரோடு வசதி, எல்லா தெருக்கும் ரோடு வசதி, விடுபட்டதுக்கும் நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி எல்லாமே பண்ணி தந்தாங்க. குடிநீர் வசதி அதே மாதிரி தண்ணிக்கு யாருமே தண்ணி என் வீட்டில் இல்லை அப்படின்னு கவர்மெண்ட் இதில் சொல்லவே முடியாது. ஸ்ட்ரீட் குழாலாம் கிடையாது, வீட்டுக்கு இணைப்பு நீங்கள் போட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி. எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க. எப்படி சொல்கிறது, யாருமே செய்ய முடியாததை செஞ்சால் எவ்வளோ சந்தோஷம் வரும். தமிழ்நாடு முதலமைச்சருக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? லவ் யூ அப்பா சொல்கிறேன் கண்டிப்பாக. நிறைய முக்கியமான விஷயங்கள் திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் என்ன மாதிரி இன்னைக்கு மாறி இருக்கு, என்ன மாதிரியான வளர்ச்சி உங்களுடைய தொகுதியில் உட்கட்டமைப்பில் மாறி இருக்கு, இன்னொரு பக்கம் ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு அரசாங்கம், ஒரு முதலமைச்சர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்களை என்கிட்ட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி.